நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இப்போ ரீசெண்டாக இந்த பாய்ஸ் இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரில் அப்படி என்ன ஸ்டோரி இருக்கும், அந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் வந்து ஜஸ்ட்டு 51 செகண்ட்ஸாக வந்திருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார். இந்த டேரக்டர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இருட்டறியில் முரட்டு குத்து, அதாவது ஒரு ஹாரரான காமெடி மூவியை ஒரு அடல்ட்டு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பார் அந்த படத்தில். இந்த பாய்ஸ் படம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு ட்ரெய்லரில் வந்து இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தோஷ் பி ஜெயக்குமார் இருட்டறியில் முரட்டு குத்து படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஹாரர் கலந்த அடல்ட் மூவியாக இருக்கும். இது வந்து ஒரு இந்த மூவியில் வந்து யார் யாரும் நினச்சிங்கன்னா சந்தோஷ் பி டேரக்டர் நினச்சிருக்காரு. சிவகுமார், KPY, வினோத் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. டேரக்டர் அண்ட் ரைட்டிங் வந்து சந்தோஷ் பி ஜெயக்குமார் தான். அவர் தான் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து எப்படி இருந்தால் ஒரு 2 நாள் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த குடிமகாரங்களாம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. பைதேபே வந்து இந்த படம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்றத படம் வந்தால் தான் தெரியும். இது வந்து ஒரு ஹேங் ஓவர் மாதிரியும் தெரியுது. இந்த ஒரு கதாநாயகினியே இல்லாமல், அதாவது ஒரு ஹீரோயினியே இல்லாமல் ஒரு பாய்ஸை மட்டும் வச்சு எடுக்கிற மாதிரி டோட்டலாக வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி சரக்கு பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது. பைதேபே வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து அகமது ஷரீஃப். அவர் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நைட்டு காட்டுற காட்சிகள் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சீனில் வந்து அந்த மாதிரி காட்டுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க ட்ரெய்லரில். அது சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சாம் RDX. இவர் இந்த எடிட்டிங் வந்து ட்ரெய்லரில் வந்து பெருசாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பைதேபே வந்து இது ஒரு 51 செகண்ட் தான் ட்ரெய்லர் வந்துருக்கு. வேர்ல்டு வைடு வந்து February 16 வந்து இந்த பாரை ஓப்பன் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க. பார் அது ஒரு சரக்கு சம்மந்தமான படம்னால பாருன்னு சொல்லி அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு பார்க்கும்போது ஹேங் ஓவர் மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆச்சு. சில இடத்துல வந்து நவீன சரஸ்வதி சபதம் மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. பைதேபே வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ, அடுத்த ஒரு ட்ரெய்லர் அப்டேட் இருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கியூன். பை வியூவர்ஸ்.